இந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு பிச்சை எடுத்துக்க இருக்கும்போது இதை பார்த்து அங்க இருந்து ஒரு அம்மா சொல்றாங்க, அந்த குழந்தைய கொடுமா, அதை என்னோட குழந்தை மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, காசு பணத்துக்காக குழந்தைய விக்கிற ஆள் நான் கிடையாது, இது என்னோட குழந்தை, நான் தான் பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து பக்கத்துல இருந்த ஒரு அம்மா சொல்றாங்க, பிச்சைக்காரங்கள்ட்ட எல்லாம் எதுக்காகமா குழந்தைய கேட்கிறேன்னு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு குழந்தை இல்ல, அதனாலதான் அந்த குழந்தைய வளர்க்க ஆசைப்பட்டேன்னு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பிச்சைக்கார அம்மாவோட குழந்தைய அது கிடையாது, ஒரு பைத்தியக்காரியோட குழந்தை, அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய எடுத்து இவங்க வளர்க்குறாங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த அம்மாவும் அவங்களோட ஹஸ்பண்ட சொல்றாங்க, அந்த பிச்சைக்கார அம்மா வச்சிருக்க குழந்தைய வாங்கி கொடுங்க, அது அந்த அம்மாவோட குழந்தையே கிடையாது, ஒரு பிச்சைக்காரியோட குழந்தையா, நமக்கு குழந்தை இல்ல தானே, அதனால அந்த குழந்தைய எடுத்து நம்ம ராஜா மாதிரி வளர்ப்போம்னு சொல்லும்போது கணவன் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைய அவங்க தான் வளர்க்குறாங்க, அதனால நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு மனைவியை கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்படியே அடுத்த நாளாவது இந்த அம்மாவோட குழந்தைய காணான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்றாங்க, என்னோட குழந்தைய காணா, யாராவது கண்டீங்களான்னு. இந்த பக்கமா கணவன் அந்த குழந்தைய தூக்கி வந்து மனைவி கிட்ட கொடுத்து, இந்தாமா நம்ம குழந்தைன்னு சொல்லும்போது மனைவியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படி இந்த பக்கமா அந்த அம்மா கதறி அழுகும் போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த அம்மாவோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுப்போமான்னு. அப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு அம்மா சொல்றாங்க, இவங்களே குழந்தைய விற்பாங்களாம், இவங்களே நாடகம் ஆடுவாங்களாம், இதை நம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்ம தான் அவமானப்பட்டு வரணும்னு. அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, நீயா அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து அந்த அம்மா குழந்தைய காணான்னு சொல்லி அழுதுக்கு இருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, இனிமே இந்த குழந்தை அவங்களோடது கிடையாது, இது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைய பாத்துக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாளாவது இந்த அம்மா குழந்தைய காணான்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட அழுதுக்கு இருக்காங்க. இதை பார்த்து அந்த வீட்டு பக்கத்துல இருந்தவங்க அந்த அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க. இந்த பக்கமா குழந்தைய காட்டுறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, ராத்திரி முழுக்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, இப்படியே போனா குழந்தை இறந்துரும், அதனால குழந்தைய அந்த அம்மா கிட்டே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ரோட்ல யாருமே இல்லாத நேரம் அந்த அம்மா பக்கத்துல குழந்தைய வச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா குழந்தைய பார்த்து, நீ எங்கப்பா போயிருந்தேன்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அம்மா ஒரு தாய் கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லும்போது கணவன் சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நமக்கு குழந்தை தானே வேணும், அனாதை ஆசிரமத்துல போய் தத்தெடுப்போம்னு சொல்லிட்டு மனைவியை கூட்டிட்டு போறாரு.